தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. ஆனந்தத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஐயா. நேற்று எல்லாருமே மேக்சிமம் இந்த வீடியோ பார்க்குற 90% பேர் கண்டிப்பாக சட்டசபையை பார்த்துருப்பீங்க. அந்த சட்டசபையில் சில பல குஜிலி மஸ்ட் வேலையெல்லாம் நடந்ததுங்க ஐயா. எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுனா கூடிய விதவில் ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஐயா. என்னப்பா ஆதவர்ஜுனா அப்படி என்னப்பா பண்ணாரு? அவரு சும்மாவே இருக்கிறது இல்லைங்க. அவரால ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணிப்பாதோன்ட்டு பயமா இருக்கிறதுங்க. ஆதவர்ஜுனா பேசுற பேச்சுக்கு குஜிலி மஸ்தா நடந்துட்டு இருக்குங்க இந்த சட்டசபையில. அவரு பேசின பேச்சுக்கு உதயநிதி இன்னும் ஒரு 2-3 நாள் இதே மாதிரி நடந்துச்சுன்னா தற்கொலைக்கு தூண்டுற விதத்துல ஆதவர்ஜுனாவை தூக்கி ஜெயில கீழே போட்டுருவாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அவரு சும்மா வாய வச்சுன்னு சும்மா இல்லாம திருட்டு லாட்டரின்னு சொல்லி விட்டாரு. இந்த மனுஷன் சும்மாவே எல்லாத்துக்கும் கையாங்குமையான்னுவாரு. ஆதவர்ஜுனா அவர்களும் சும்மாவே எதிர்ப்பாரு. அவரு சொல்லிட்டாரு, ஆமா நாங்க கொடுத்தோன்னு சொல்றீங்க இல்லையா, 900 கோடி எதுக்கு வாங்கினீங்க, யாரு வாங்கினது, உங்க அப்பா தானே வாங்கினாரு அப்படின்னாரு. உடனே அதுக்கும் அது எங்க அப்பா உங்க மாமனார் தானே கொடுத்தாரு அப்படின்னதுக்கு, உங்க அப்பாவும் எங்க மாமனாருக்கான டீலிங் தானே அது, எங்க உங்க அப்பாவை கேட்கலான்னு உங்க அப்பா இங்க காணமே அப்படின்ட்டு அந்த இடத்துலயும் போட்டு ஒரு குஜிலி மஸ்து. ஏங்க அந்த மனுஷனை எங்கடா ஒரு இடத்துல பேச விடுங்க ஐயா. அந்த மனுஷன் ஆல்ரெடி நொந்து போய் வெந்து போய் உள்ள வச்சு கொட்டுன்னு கொட்டிட்டு உட்காந்துருக்காங்க. யார் எடுத்தாலும் கொட்டுறாங்க. இதுல இங்கேயும் வச்சு செய்யறதா விஜயவர்கள் ஒரு சைடு 1986 யாருங்க அந்த நிர்வாகத்துறையில இருந்தது அவராலதான் அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தாவுக்கு வச்சு ஒரு குஜிலி மஸ்து, இப்ப பேரனுக்கு வச்சு ஒரு குஜிலி மஸ்து, அப்பா இருந்தா அப்பாவுக்கும் ஒரு குஜிலி மஸ்து பண்ணி விட்டுருப்பாங்க போல. அப்பா நல்ல வேலை ஏதோ ஜெயிச்சு உள்ள வரல, வந்திருந்தாருன்னா அவரையும் வச்சு எல்லாரும் சேர்ந்து பொழந்து கட்டிட்டு இருப்பாங்க போல. ஏன்னா நேற்று சட்டசபையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியா தான், ஒரு 1.5 மணி நேரம் to 2 மணி நேரம் கிட்டத்தட்ட போச்சு. அதுலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா புஷி ஆனந்த் அவர்கள்லாம் பேசுவார், நான் எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தா அவரு ஒரு சைடு குஜிலி மஸ்து பண்றாரு. ஒரே வார்த்தையில என்ன முடியுதுன்னா, பில்லு கில்லுன்றீங்க அதெல்லாம் பழக்க தோசத்துல வாங்குறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு சைடு வச்சு செஞ்சு விட்டு போறாரு. ராஜ்மோகன் அவர்கள் ஒரு சைடு எடுத்து செஞ்சு விட்டு போறாரு. எல்லாம் இதுல மரிய வில்சன் எதிர்பார்க்கல. மரிய வில்சன் அவர்கள் எல்லாம் பேசுவார்னு சுத்தமா எதிர்பார்க்கல. மரிய வில்சன் அவர்கள் என்ன சொல்றாரு, ஏங்க நீங்க எல்லாம் வாங்கி வச்சுட்டு போன கடன் தாங்க 13 லட்சம் கோடி, ஒருத்தவங்களோட தலையிலையும் 1,30,000 40,000 எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போயினுக்கிறீங்க அப்படின்னதுக்கு உடனே நேரே எழுந்து பதில் சொல்றாரு, கடன் வாங்காம ஆட்சியை நடத்த முடியாது, ஆர்பிஐல இருந்து கொடுத்தாதான் கடன், எல்லாரும் கடன் வாங்கி தான் ஆட்சி நடத்துறாங்க. ஏவா கடன் வாங்கி ஆட்சியை நடத்தலாம், ஆனா அந்த கடனை வாங்கி என்ன பண்ணீங்க அப்படின்றதுதான் இங்க கேள்வியே. புரியுதுங்களா கேட்கற கேள்வி? கடனை வாங்கி அந்த கடத்தெல்லாம் என்னையா பண்ணீங்க? அந்த சைடு ஒரே கத்துறாங்க திமுக சைடு. ஆனா அந்த கத்துற போது அந்த கேமராவெல்லாம் போக்கஸ் பண்ணி அந்த பக்கம் வச்சிருக்கணும். கொஞ்சம் கேமராமேன்ஸ், கொஞ்சம் எடிட்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒளிபரப்பு பண்ணும்போது யார் யாரெல்லாம் கத்துறாங்க, யார் யாரெல்லாம் என்ன பண்றாங்கன்ட்டு செய்திகள்லாம் கொஞ்சம் காட்டுங்க. எல்லாத்துக்கும் சபாநாயகரையே திருப்பி காட்டிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சைடு யார் யாரு கத்துறா, யார் யார் எகர்றா, இவரு உடனே சைலண்டா இருங்க, கொஞ்சம் கூலா இருங்க, சைலண்ட் கூல்ன்ட்டு மரியா வில்சன் எல்லாம் பேசுங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையா. மரியா வில்சன் அவரெல்லாம் இருந்து பேசுவாருன்னு. ஆனா நேற்று சட்டசபை, நேற்று தான் ஃபைனல் டே சட்டசபை, ஒரே குஜிலி பஸ்டா போச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் சட்டசபை எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஒரே குஜிலி பஸ்ட் தான். அப்புறம் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு, என்னன்னா இந்த மாதிரி நான் கர்நாடகாவுக்கு போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அவங்க வர வேணான்ட்டாங்க, இந்த மாதிரி அங்க பாதுகாப்பு சூழ்நிலை அது இதுன்ட்டு. அதுவே நான் போய் அந்த மாதிரி எதுனா எனக்கு எதுனா அவமானங்கள் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காக நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். ஆனா இந்த டைலாக் யார் எழுதி தந்தாங்கன்னு தெரியல, பட் இந்த டைலாக்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம். நீங்க இந்த கட்சி மீட்டிங்லாம் நடத்தீங்க இல்லையா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, அப்பெல்லாம் என்ன சொன்னீங்க, விஜயை தொட்டா மக்களை தொட்ட மாதிரின்னு சொன்னீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கே நீங்க தான் சிஎம், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கே அது பிரச்சனை தான். ஸோ உங்களுக்கு அவமானமா நீங்க பார்க்காதீங்க. சிஎம் விஜய் அவர்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க வெறும் விஜய் கிடையாது, சிஎம் விஜய் அவர்கள். ஸோ நீங்க ஒரு டைமும் நீங்க சப்போஸ் இந்த ஒரு சின்ன இது எடுத்தாலுமே அது தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக தான் அது பாதிப்பாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே அது பாதிப்புன்ற மாதிரி தான் கணக்கு. ஸோ தயவு செஞ்சு இந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு, நீங்க ஒரு தமிழ்நாட்டோட சிஎம், யார்கிட்டையும் போய் கெஞ்சணும், யார்கிட்டையும் போயிட்டு நீங்க அடிப்பணிஞ்சு போகணும் அப்படின்றது கிடையாது.
நீங்கள் வந்து உங்களோட ரெக்வஸ்ட் வைக்கலாம் இல்லையா, யாருக்கிட்டையும் அடிப்பணிஞ்சியோ இல்லை வந்து நீங்கள் போய் கெஞ்சி எந்த இதுவும் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ப்ரைடு நீங்கள் தான், தமிழ்நாட்டோட சிஎம் ப்ரைடும் நீங்கள் தான். இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் போய் எங்கன்னா அவமானப்பட்டாலும் சரி, அது எங்களுக்கும் அவமானம் தான், நமக்கும் அவமானம் தான். ஸோ இப்போ சிஎம் யாரு? நீங்கள் தான். ஸோ நீங்கள் எங்கே போய் அவமானப்பட்டாலும் சரி, உங்களுக்கு எதுனா பிரச்சனையானாலும் சரி, பெருமைப்பட்டாலும் சரி, எதாக இருந்தாலும் எங்களுக்கும் அது சாதம். ஸோ யாருக்கிட்டையும் நீங்கள் போய் கெஞ்சணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும், அதுக்கு நான் போய் கெஞ்சணும், நீங்கள் போய் அவமானப்படணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு ஒன்றுனா தமிழ்நாடே உங்கள் கூட நிற்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைலாக் எழுதி தந்தவங்க யாராக இருந்தாலும் அந்த டைலாக்கை தயவு செஞ்சு மாற்றிடுங்கப்பா. விஜய் அவர்களுக்கு இந்த டைலாக்லாம் வேணாம், தமிழ்நாடோட ப்ரைட் ஆகுது. ஸோ அதை மட்டும் விட்டுருங்க. அப்புறம் எல்லாருமே குஜிலி மஸ்ட் பண்ணிட்டாங்களே, சட்டசபையில் ஒரே குஜிலி மஸ்டாக போதே அப்படின்ட்டு சாயங்காலம் பார்த்தா, சாயங்காலம் ஒரு குஜிலி மஸ்ட் என்னப்பா அப்படின்னு பார்த்தா, சங்கீதா விஜய் அவர்களின் டைவர்ஸ் கேஸ் வாபஸ். இல்லைங்க, நாங்கள் டைவர்ஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், எனக்கு சில நிபந்தனைகள் மட்டும் இருக்குது, நான் வந்து இந்த நீலங்கரை வீட்லேயே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரி சில நிபந்தனைகள் மட்டும் வச்சாங்க போல். டைவர்ஸ் கேஸு வாபஸ். என்னப்பா திடீர்னு என்ன பிளான் பண்ணி எதனா வாபஸ் வாங்கிட்டாங்களா? இதுக்கு முன்னாடி திடீர்னு கேஸை போட்டாங்க, இத்தனை நாள் நடந்துச்சு, திடீர்னு இப்போ வாபஸ் வாங்குறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவங்க வாபஸ் வாங்கினதுக்கு மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு அவங்க பையன் சஞ்சயா தான் இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த தம்பிக்கு இப்போதான் ஒரு 20-22 வயசு ஆகும்னு நினைக்கிறேன். பட் பியூரா ஒரு மெச்சூர்டா பேசுறாப்புல. 2 பேத்துக்கூடயும் கனெக்ட்ல இருக்காங்க. அப்பா கிட்டேயும் நல்ல கனெக்ட்ல இருக்காங்க, அம்மா கிட்டேயும் நல்ல கனெக்ட்ல இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஞ்சய் அவர்கள் தான் 2 பேத்துக்கிட்டையும் பேசி இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்குமா, இந்த மாதிரி நம்மளோட அவர் வந்து கஷ்டப்பட்டு சிஎம்ஏ ஆகியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கே ஒரு சிஎம் ஆகியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத இது வேண்டாம். நம்ம குடும்பத்தோட பிரச்சனை வந்து தேவையில்லாமல் சட்டசபையெல்லாம் பேசுகிறாங்க, அதை வச்சு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் தவிர்த்தரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சஞ்சய் அவர்கள் பேசி இந்த விஷயத்த ஒரு இதுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாரு அப்படின்ட்டு என்னோட கருத்துங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஞ்சயோட ஸ்பீச் யாருமே பார்த்தது கிடையாது. இப்போ நான் பார்ப்போம், ஸ்பீச்சாக பார்த்துருக்க மாட்டோம், ஜஸ்ட் எங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியோ இல்லை எங்கன்னா ஒரு இடத்துல அவரை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த வேட்டைக்காரன் ஒரு படத்தில் ஒரு அந்த ஒரு சாங்கில் லைட்டாக வந்து ஆடிட்டு போயிருப்பார், அதோட சரி. அதுக்கப்புறம் இப்போ தான் அந்த சிக்மான்னு ஒரு மூவி டைரக்ட் பண்ணி அது அப்படியே போயிட்டுருக்கு. அது டைரக்ஷன் முடிஞ்சு இப்போது அதுக்கான ப்ரொமோஷன் பிகினர்ஸில் மூலயமா வந்துச்சு 3 வீடியோ. அதுவும் சும்மா எல்லாமே டாப் கிளாஸில் போச்சு. அந்த வீடியோ வந்தவொடனே முக்கால்வாசி பேர் எல்லாம் பிளாஸ்ட் ஆகிட்டானுங்க. சஞ்சய்க்கும் விஜய்க்கும் சண்டை, அதனால விஜய் வந்து சஞ்சய் அவர்களை வீட்டை விட்டு துரத்திட்டாரு, 2 பேரும் ஒரே இடத்துல இல்லை, சண்டை அது இதுன்னு கண்ட மேனிக்கு எவன்லாம் உளறிந்தானோ அவனையுமே அந்த வீடியோ வந்தப்போ வாயை தரத்துல எல்லாம் வாயை அப்படியே வச்சு ஸ்டாப்ல பின்னச்ச மாதிரி உக்காந்துருக்கானுங்க எல்லாருமே. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சுமே அந்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு சஞ்சய் அவர்கள் விஜய் அவங்க அதான் சங்கீதா அவர்கள்ட்ட பேசி 2 பேர்த்தையும் வந்து திரும்பியும் வந்து எந்த பிரச்சனையும் வேணாம், நம்ம வந்து ஒன்றாவே இருக்கலாம், எதுக்கு தேவையில்லாத கண்டவங்கெல்லாம் நமக்கு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசி தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனையை வந்து அவர் வந்து கிளியர் பண்ணி முடிச்சிருப்பாருன்னு என்னோட கருத்து. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன இது விஜயை பற்றி தெரிஞ்சிச்சு, அவர் இருந்தால் குண்டு சீனாவத்தனாவே அவர் தான், அவரோட டேபிள் ஏதோ ஃபோட்டோ இருந்தாலே அதை பற்றி பெருசாக பேசிட்டு இருக்க ஆளுங்க. இந்த பிரச்சனை ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இப்போ வேலை சிஎம் ஆகிட்டாரு, ஒன்றும் வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போது சும்மா மாட்டாங்க. இப்போ இந்த விவாதத்தை வந்து வாபஸ் வாங்கினாங்க இல்லையா, இதை வச்சு இப்போ என்னென்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஏங்க பயங்கரமாக ஏதோ செட்டில்மெண்ட் ஆயிருக்குங்க, கண்டிப்பாக பேசுவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. செட்டில்மெண்ட் ஆயிருக்குங்க, வேற எதுனா ஆயிருக்குங்க, அது இது கண்ட மெனிக்கு இதுக்கும் வந்து நிற்பாங்க, இதுக்கும் வந்து முட்டு கொடுத்து நிற்பாங்க பாருங்க. இந்த டிவோர்ஸை வந்து வாபஸ் வாங்கின, டிவோர்ஸ் போட்டாலும் எதனா வந்து பேசுவாங்க, டிவோர்ஸ் இப்போ வாங்கினதுக்கும் பாருங்க. டைட்டில்லாம் ஒரு யூடியூப் டம்ப்நெயில் டைட்டில்லாம் வச்சு என்னென்ன பேசுகிறாங்கன்ட்டு. ஆனால் ரியலி அன்எக்ஸ்பெக்டட், பட் நிஜமாவே ஒரு ஃபுல் ஃபீல்னஸ் தாங்க. அந்த சட்டசபை குஜிலி மஸ்து ஒரே நாளில் இந்த வெள்ளிக்கிழமை சட்டசபையில் ஒரு குஜிலி மஸ்து, அப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்களின் விவாதத்து ஒரு குஜிலி மஸ்து. ரியலி அன்எக்ஸ்பெக்டடு. ஆக்சுவலி டைவர்ஸ் வந்து அவங்க வாபஸ் வாங்குவாங்க அப்படின்றது நான் அன்எக்ஸ்பெக்டடுங்க. பட் நடந்துருச்சு. இதில் நிறைய பேர் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் த்ரிஷா அவர்களோட ஃபோட்டோ போட்டு அதை வந்து பிளாக்காக போட்டு அது வேறு ஒரு சிலலாம் எக்ஸ்மார்க்லாம் போட்டு தம்ப்நெயில்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அது அவங்களோட பர்சனல். ஸோ அதில் நம்ம தலையிட வேணாம். எதாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினைப்போம். ஓகே நண்பா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்